சில தமிழ் இயக்குனர்கள் தமிழில் மட்டும் இல்லாமல் பல மொழிகள்லையும் படத்தை இயக்கியிருக்காங்க. சிலர் வெற்றியும் பெற்றிருக்காங்க. இன்று நாம் சிம்பிளி சும்மா தமிழில் பார்க்க இருக்கும் வீடியோ என்னன்னா, ஹிந்தியில் இயக்கிய நமக்கு தெரியாத 10 தமிழ் இயக்குனர்களின் பட்டியலே. இதில் மணிரத்னம், பாலச்சந்தர், பிரபுதேவா, கௌதம் மேனன் ஏன் இல்லை அப்படின்னு எல்லாரும் கேட்கக்கூடாது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இவங்க படம் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ இந்த பட்டியலில் இடம்பெற மாட்டாங்க. மயிரிழவில் இந்த பட்டியலில் இடம்பெறாத இயக்குனர், அதாவது மிஸ்ட் பை தட் மச் செக்மெண்ட், சுசி கணேசன். சுசி கணேசன் தன் திருட்டு பயலேவை ஷார்ட்கட் ரோமியோன்னுட்டு ஹிந்தியில் இயக்கியிருக்காரு. ஆனால் படம் தமிழில் ஹிட் ஆனது போல் ஹிந்தியில் ஹிட் ஆகலை. 10வது இடத்துல KS ரவிக்குமார். நம்ம ஊரில் மசாலா மன்னர் KS ரவிக்குமார். அவர் படம் எடுத்தாலே படம் சூப்பர் ஹிட்னு நமக்கு தெரியும். ஆனால் ஹிந்தி மக்களுக்கு அது தெரியாமல் போச்சு. அதனால சாமி படத்தை சஞ்சய் தத்தை வச்சு போலீஸ் கிரீன்னு எடுத்த போது படம் பார்க்க யாருமே வரல. 9வது இடத்துல மனோபாலா. மனோபாலா டைரக்டர்னு எவ்வளோ பேருக்கு தெரியும்? 700க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த மனோபாலா சுமார் 40 படங்களில் இயக்கியிருக்காரு. அதில் இவர் இயக்கிய என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற படம் ஹிந்தியில் மேரா பதி சிர்ஃப் மேரா ஹே அப்படின்னு ஜீதேந்திராவையும் ரேகாவையும் வச்சு பண்ணியிருக்காரு. 8வது இடத்துல P. வாசு. 50க்கும் மேற்பட்ட படங்களை இயக்கிய P. வாசு தமிழ்லையும் கன்னடாவிலையும் பெயர் பெற்றவர். ஆனால் சிலருக்கு தான் தெரியும், 1999 ஹோகி பியார் கி ஜீத் அப்படின்னு அஜய் தேவ்கனை வச்சு P. வாசு ஒரு ஹிந்தி படத்தையும் எடுத்திருக்காரு. படம் ஆவரேஜ் ஹிட்டும் ஆச்சு. 7வது இடத்தில் மகாராஜன். வல்லரசு, ஆஞ்சநேயா என்கிற படங்களை எடுத்த மகாராஜன் வல்லரசை ஹிந்தியில் இந்தியன் என்று சன்னி டியோலையும் ஷில்பா ஷெட்டியையும் வச்சு எடுத்தார். அதுவும் படம் சூப்பர் ஹிட். 6வது இடத்தில் சுரேஷ் கிருஷ்ணா. சுரேஷ் கிருஷ்ணா ஒரு சிறந்த இயக்குனர் அப்படிங்கிறது ஒரு சந்தேகமும் இல்லை. பாஷா எடுத்த டைரக்டர்ப்பா. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இந்த பாஷா இயக்குனர் சல்மான் கானை வச்சு ஒரு படமும் இயக்கியிருக்கார். அவர் லவ்னு 1991 ஒரு படம் பண்ணியிருக்காரு சல்மான் ரேவதியை வச்சுன்னு. படம் சுமாராகவும் போச்சு. அப்புறம் 2006 ராக்கி தி ரெபல் அப்படின்னு ஒரு படமும் எடுத்தார். ஆனால் படம் பயங்கர ஃப்ளாப். 5வது இடத்துல KS அதியமான். இவர் தான் ரிலீஸ் இல்லா மன்னன். தொட்டா சிறுங்கி எனும் இவர் படத்தை ஹிந்தியில் ஷாருக் கான், சல்மான் கான் மற்றும் மாதுரி தீக்ஷித், ஐஸ்வர்யா ராய் வச்சு எடுத்தாருப்பா. அதுக்கப்புறம் ஷாதி கர்கே ஃபஸ் கயா யார் அப்படின்னு சல்மான் கானும் ஷில்பா ஷெட்டியும் வச்சு ஒரு படமும் எடுத்திருக்கார். ஆனால் 2008 இவர் இயக்கிய தமிழ் படம் தூண்டிலுக்கு அப்புறம் ஒரு படத்தையும் எடுக்க முடியாமல் போயின்னு இருக்கு. இந்த கேப்பில் கில்லியை ஹிந்தியில் எடுக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆரம்பித்தார். ஆனால் பாதியிலே நின்று போச்சு. அதுக்கப்புறம் ஹாட்னு ஒரு படம் எடுக்க ஆரம்பித்தார். அதுவும் நின்று போச்சு. அப்புறம் தூண்டிலையும் ஹிந்தியில் ரீமேக் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அதுவும் நின்று போச்சு. ஸோ இந்த மாதிரி நின்று போயிட்டே இருக்குது அவருக்கு. பாவம், சீக்கிரம் அவர் இன்னொரு படம் பண்ணணும்னு வேண்டிக்கலாம். 4வது இடத்தில் அகத்தியன். காதல் கோட்டையை எடுத்த இயக்குனர் பல நல்ல படங்களையும் கொடுத்துருக்கார். ஹிந்திலையும் தன் திறமையை காண்பிக்கணும்னு ஆசைப்பட்டார். அவரின் காதல் கோட்டையை சிர்ஃப் தும் அப்படின்னு ரிலீஸ் பண்ணி வெற்றியும் பெற்றார். சந்தோஷமடைஞ்சு தன்னோட அடுத்த தமிழ் ஹிட்டான கோகுலத்தில் சீதையையும் ஹிந்தியில் எடுக்க ஆரம்பித்தார். அந்த படம் பேர் ஹம் ஹோகே ஆப்கே. படமும் ஃப்ளாப் ஆச்சு. 3வது இடத்தில் பாக்யராஜ். நம்ம பாக்யராஜானுங்க, இவரோட நிறைய படம் ஹிந்தியில் ரீமேக் ஆகிட்டு பல ஹிட் ஆகிருக்கு. ஆனால் டைரக்ஷனில் வந்தார்னா இது வரைக்கும் ஹிந்தியில் டைரக்டாக 2 படம் தான் பண்ணியிருக்கார். முதல் படம் ஒரு கைதியின் டைரியின் ஹிந்தி ரீமேக் ஆக்ரி ராஸ்தான்ட்டு அமிதாப் பச்சனோட படம் பயங்கர ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் விசேஷங்கன்னு அவரே நடித்த படத்தோட ஹிந்தி ரீமேக்கை மிஸ்டர் பேச்சாரா அப்படின்னு அனில் கபூரை வச்சு பண்ணார். 2 படத்துலையும் ஸ்ரீதேவி நடிச்சிருந்தாங்க. 2 படமும் சூப்பர் ஹிட். 2வது இடத்தில் பாரதி ராஜா. தமிழ் சினிமாவின் தூணாக திகழும் பாரதி ராஜா ஹிந்தியிலும் தன் கால் பதித்திருக்காரு. எல்லா படங்களும் அவர் தமிழ் படங்களின் ரீமேக்கு. 16 வயதிலேயே சோல்வா 7ன்னு எடுத்தார். அப்புறம் சிகப்பு ரோஜாக்களை ரெட் ரோஸ் அப்படின்னு எடுத்தார். அலைகள் ஓய்வதில்லையே லவ்வர்ஸ் அப்படின்னு எடுத்தார். அதுக்கப்புறம் கிழக்கே போகும் ரயில சவேரே வாலி காடி அப்படின்னு எடுத்தார். அவரின் பொம்மலாட்டம் முதலில் ஒரு ஹிந்தி படமாக தான் ஆரம்பிச்சது. படம் பேர் சினிமா. ஆனால் படம் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகாமலே போயின்னு இருக்கு. முதலாம் இடத்தில் CV ஸ்ரீதர்.
ஹிந்தியில் ஒரு ரிஷிகேஷ் முகர்ஜினா, தமிழில் ஒரு சி.வி. ஸ்ரீதர். அற்புதமான படங்கள் பல இயக்கியிருக்கும் இவரின் காலத்தால் அழியாத காவியங்களில் சில காதலிக்க நேரமில்லை, கல்யாண பரிசு, தேன்நிலவு, நெஞ்சம் மறப்பதில்லை அப்படின்னு பட்டியல் நீண்டு கொண்டே போகும். ஆனால் எவ்வளோ பேருக்கு இவர் ஹிந்தியிலும் இயக்கியிருக்காருன்னு தெரியும்? அவர் நஸ்ரானா, தில் ஏக் மந்திர், பியார் கியே ஜா, நை ரோஷினி, சாத்தி, தர்த்தி, துனியா கியா ஜானே, கெஹரி சால், ஜாகிருதி, தில் ஏ நாதான் என்று பல படங்களை பண்ணியிருக்காரு. அதில் முக்காவாசி படங்கள் பெரிய ஹிட்டும் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் ஹைலைட். இந்த பட்டியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பட்டன் நமக்குங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். சிம்பிளி சும்மா தமிழில் நல்ல வீடியோஸ் பல அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணி நல்லா இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு எல்லாருக்கும் சொல்லுங்கள்.